எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கருணக்கிழங்கு வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்யுதுன்னு வாங்க. நான் எப்படி செஞ்சேன்னு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இது கருணக்கிழங்குனா இது இந்த கையில் கொலக்கட்டை மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால இது பிடி கருணக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர்களில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த கருணக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் நீங்கள் இது சாப்பிடும்போது உடல் உஷ்ணம் குறையும். அதனால தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருணக்கிழங்கை வச்சு ஒரு புளிக்குழம்பு ரெடி பண்ணிட்டோம். நல்லா ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதை வேக போட்டுடலாம். நல்லா தண்ணியை இந்த காய் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இது சாப்பிடும் போது இந்த காய் ஒழுங்காக வேகலைன்னா, இந்த கிழங்கு ஒழுங்காக வேகலைன்னா நாக்கில் அரிப்பு உண்டாகும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா இந்த காயை வேக வச்சிடணும். இந்த கிழங்க இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அந்த வேகிற ஸ்டேஜ்லேயே நான் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு கத்தியை வச்சு குத்தி பாருங்கள், நல்லா வெந்துட்டா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இது நல்லா வெந்துட்டு இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இப்போது ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணும் இந்த எண்ணெயிலேயே. அவ்வளோதான், நமக்கு வேறு எதுவும் தேவைப்படாது. இப்போது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 4 பூண்டு பற்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன், ஒரு பல்லாரி வெங்காயம். நான் 2 தக்காளி எடுத்திருந்தேன். இதில் தக்காளியும் போட்டு நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ அந்த கிழங்கை தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி நம்ம இந்த தாளிப்பில் ஊற்றிடலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு, டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பவுடர், வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு பவுடர் தான் போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்து இந்த தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதில் தக்காளியும் போட்டு அரைச்சதுனால கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம இந்த பேஸ்ட்டில் குழம்புல ஊற்றிடலாம். அதுக்கடுத்து இந்த குழம்பு கொதிக்கும் போதே இந்த கருணக்கிழங்கு நல்லா குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அந்த புளி தண்ணிலேயே இந்த காய் நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே நல்லா வேக வச்சு தான் இதுக்குள்ளேயே போடணும். நம்ம பாருங்கள், இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துட்டு, நான் ஏற்கனவே நல்லா வேக வச்சிட்டேன், அதனால் கொதி வந்த பிறகு போட்டுக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த புளியிலேயே அந்த காய் இந்த கிழங்கு நல்லா வேந்த போது நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இது நமக்கு திக்காக ஒரு குழம்பாக வரணும். அவ்வளோதான். நான் இன்றைக்கி உரப்பு குறைவாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வத்தப்பொடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்துட்டு, இது நல்லா இன்னும் நல்லா வேகணும். சாப்பிடும் போது அந்த கிழங்கையும் நல்லா மசிகிற மாதிரி இருக்கணும். சாப்பாட்டோடு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது பைல்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறது. அவ்வளோதான். இந்த கருணக்கிழங்கு பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும், உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இனிமேல் நம்ம வரிசையாக சம்மர் ஸ்பெஷல் என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனை மட்டும் நானும் சேனல் நம்ம